எனக்கு எந்த பழக்கமும் இல்ல பிரதர். உங்களுக்கு தெரியாது என்ன பத்தி. அவ்வளோதான் சொல்ல முடியும். வேற என்ன நான் சொல்றது? யார் என்ன சொன்னாலும் சரி, அவங்கவங்க மனசுக்கு தெரியும். அவங்கவங்க எப்படின்னு அவ்வளோதான். ஏன்னா எனக்கு வந்து ஃபேமிலின்னு சொல்ல போனாக்கா என் ஒய்ஃப் மட்டும்தான். இதோ 4 டாக் வளர்க்குறேன். அம்மா, அப்பா, சொந்தக்காரங்க யாருமே கிடையாது. இந்த டாகு என் ஒய்ஃப். அவ்வளோதான் நான் நேசிக்கிற ஒரு வேற யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது என் என் குடும்பத்த நல்லா பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்கணும். இல்லாதவங்கள பத்தி கவலைப்பட்டு என்ன பண்றது? நீயே இருக்கிற. என்ன கால வாரி விடுறதுக்கு நீயே இருக்கிற. பாய் சோட்டா பீம் சார். பாய். மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்பயும் நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம். அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம யாருக்காவது கெடுதல் நினைச்சா நாளைக்கு நமக்கு திருப்பி வரும். அவ்வளோதான். நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். அவ்வளோதான். யாருக்கும் எந்த கெடுதல் நினைக்க கூடாது. இன்னைக்கு நம்ம கெடுதலை செஞ்சா நாளைக்கு நமக்கு வரும். அவ்வளோதான். இல்லப்பா. நாங்க கொஞ்ச நாள் போட்டோம். இப்போ ஒரு வீடு கட்டணும். அதுக்கு தான் வெயிட் பண்ணின்னு இருக்கோம். வீடு கட்டிட்டா அப்புறமா மற்றபடி. ஆமா, ஆமா சோட்டா பீம். டெய்லியும் லைவ் போடுவோம் வாங்க. எப்போ வேணாலும் டெய்லி லைவ் தான் போட்டுனே இருக்கும். கவலைப்படாதீங்க. ராம் இன்னைக்கு லீவா நீ? நீ இருக்கதான் இல்லைன்னு சொல்லியே. என்ன நீ கஷ்டப்படுத்துறியே ராம். கஷ்டம் தாங்க முடியல ராம். இன்னும் சாப்பிடல. சாப்பிடணும். ஹாய் பிரதர். முயற்சி செய்தால் வானத்தை தொட முடியாது. போங்க. எப்படி தொடர்ந்து வானத்தை? போய்க்கினே தான் இருக்கும். நம்ம இறந்து மண்ணில் போனாலும் வானத்தை தொட முடியாது பிரதர். தொட முடியாது. ஆமாம் பிரதர். கரெக்டாக சொன்னீங்க. டிடியா கரெக்டாக சொன்னீங்க. மிஸ்டேக் இருக்கா? இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன மிஸ்டேக் இருக்கு அதை சொல்லுங்க. சரி லைக் போடுங்க. முயற்சி செய்து அவங்க நேம் சொல்லுங்க. உங்க நேம சொல்லுங்க. நேம என்ன ஒர்க் இருக்கா? போறியா? தேங்க்யூ. நன்றி. மிக்க நன்றி உங்களுக்கு. நீங்க ஒரு நல்லது செஞ்சீங்க. உங்களுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு ஃபெயிலு. பிடிஎஃப் கிண்டல் தானே? மிஸ்டர் டிடிஎஃப் உன் கேலண்டரை குறித்து வைத்துக்கொள். ஆமா, வேலைக்கு போயின்னு இருக்க சொன்னா எதுல போற? பஸ்ல போறியா? டூ வீலர்ல போறியா? எப்படி நீ கமெண்ட் பண்ற சொல்லு. முதல்ல அதை சொல்லு.